जगत्पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ वन्दे शम्भुवामिं सुरगुरो वन्दे जगत्कारणं वन्दे मण्डलभूषणं मृगधरं वन्दे सुषापतिं वन्दे सुरगुरुं वन्दे मुकुन्दप्रियं वन्दे भक्तजनाश्रियञ्चवरं वन्दे शिवं शङ्करं Photos done. Videographers okay va? Okay இல்லையா? Okay. பின்னாடி வீடியோக்கு மட்டும். வீடியோ okay va? ஒரு நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம் என்று சொல்கிறார்கள். அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த தொடக்கமாக இருக்குது இந்த டெக்ஸ்லா படம். இங்கே ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும். ஆனால் ஒரே நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கண்ணன் ரவி அவர்கள் 16 படங்களை தயாரித்து கொண்டிருக்கிறார் என்றால் திரைப்படத்துறையின் மீது அவருக்கு இருக்கிற பேரன்பையும் பெரும் காதலையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதில் அண்மையிலே எடுத்து தலைவர் தம்பி தலைமையிலே அது மிகப்பெரிய வெற்றியை கொண்டிருக்குது. அதற்கு அடுத்து இந்த படத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அதிலே நடிக்கிற என்னுடைய தம்பி ஜெய் சுராஜ் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இந்த படத்தை இயக்குகிற நம்முடைய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனது ஒரு வெற்றி என்பது பல பேருடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, கடுமையான உழைப்பு. அப்படி கடுமையாக உழைக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. இந்த படம் மாபெரும் வெற்றியடையும். இந்த தொடக்க விழாவிற்கு வருகிறது உள்ளன்போடு வாழ்த்த வந்திருக்கிற என் அன்பிற்குரிய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் வணக்கம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. பிசி ஷிப்லியாக வந்திருக்கீங்க. டேரக்டர் ஐஸ்வர்யா இருக்கீங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எவ்வளோ ட்ரெஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு. கண்ணன் எனக்கு வந்து நான் 2 இயர்ஸ் முன்னாடி மீட் பண்ணேன். அப்போவே அவர் என்கிட்ட கேட்டார் ஏதாச்சும் ஒரு படம் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் நான் வந்து சரி நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம பிஸ்னஸுக்கு அவர் கூப்பிட்டு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ட்டு நான் அது பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் ஒரு 1 மந்த் முன்னாடி மீட் பண்ணோம். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் நான் ஒரு பெரிய லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவர் வந்து அந்த பெரிய லெவலே நீ என் மூலியமாக தான் வரணும் அப்படின்ட்டு எனக்கு என் மேலே ட்ரெஸ் பண்ணி எனக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக என்னோட ஃபுல் ஹார்ட் ஒர்க், என்னோட எல்லாம் பெஸ்ட்டுமே இந்த படத்துக்கு நான் கொடுப்பேன். ஸோ இந்த படம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். தேங்க்யூ. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை, உங்கள் எண்ணத்தை பார்க்கும்போது வாழ்க்கை இன்னும் சின்னதாக தான் தெரியுது எனக்கு. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பேர் ஒரு குட் ஹார்ட் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இது இன்னும் கண்டினியூ ஆகணும். ஸோ சினிமாவில் இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் போகணும்னு என்னோட மிகப்பெரிய ஆசை இருக்குது. இல்லை நிறைய பேருக்கு நீங்கள் இந்த சான்சஸ்லாம் கொடுக்கணும்னு நான் விஷ் பண்ணி கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you sir. Thank you so much. I kindly request you to stay back. வாழ்த்துக்கள். அற்புதமான தொடக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிறகுமே 2 பூஜை. ஏன்னா இப்போ கொஞ்ச காலமாக எல்லாமே ஸ்வீட். ஒரு ஆடியோ லான்ச் போனால் கூட அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க வராங்க, புதுசாக யாருமே வர்றதில்லை. ஆனால் நம்ம சக்ஸஸ் மீட்டாக இருக்கட்டும், படத்துவக்கமாக இருக்கட்டும், எல்லோரும் சேர்ந்து இருக்கிறது அவ்வளோ மகிழ்ச்சியை தருது. நேற்று உங்களோடு பயணப்பட்டது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, சம்பாதிக்கிறோம் அது ஒரு பகுதி கொடுக்குறதுக்குன்னு எடுத்து வச்சுருவேன் அப்படின்னீங்க. அந்த மனசு இருக்கு பாருங்க. நீங்கள் இன்னும் 100 இல்லை 1000 படம் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா சூப்பராக கிளம்பியிருக்கு. ஜெயிச்சு பொண்ணுடா, நல்லா வாங்க. வாழ்த்துக்கள். வாய் வடித்த திரு கண்ணன் ரவி அவர்களுக்கும் அவர் மேலும் மேலும்
16 படங்கள் இல்லை, அதற்கும் மேலாக படம் பண்ணலாம். ஆர்டி செலுத்திரி சார் சொன்ன மாதிரி நல்ல படம் எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதனால் இண்டஸ்ட்ரி நல்லா தான் இருக்குது, அவர் நல்லா தான் வருவார். எல்லாருக்கும் ஒரு தயாரிப்பாளர் தான் சார் சொல்லுவார், ஒரு படம் எடுத்தால் தம்பி நீ அடிக்கடி கொஞ்சம் படம் பண்ண, ஒரு படம் எடுத்தால் ஒரு 10 வீட்டில் அடுப்பெரியும், 2 படம் எடுத்தேன்னா 20 அந்த மாதிரி இருக்கும். நான் 16 படம் எடுத்து எத்தனை பேரோட குடும்பங்கள் வீட்டில் வந்து பசியாற்றுறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்டையர் டீம், ஐஸ்வர்யாவோட என்டையர் டீமுக்கும், ஜெய், எல்லாருக்கும், மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா, எல்லாருக்கும் என்னுடைய மனமான நல்வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக எங்களுடைய டியரஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் சொன்ன ஒரு வார்த்தை, அது கடைசி வரைக்கும் இந்த படம் முடிகிற வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பெர்மிஷனோட அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இந்த படம் 3/4 முடியும் போது அடுத்த படத்தை நான் உங்களை கம்மி பண்ணுறேன் ப்ரொடியூசர் வச்சு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். திரு ஜெய்சார் அவர்களும் திரு சிவராஜ் அவர்களும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். இது கண்ணன் சார் வந்து அவரை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, நானும் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் பட் நாட் த ஸ்டேஜ். அதனால் நல்ல மனது கொண்ட ஒரு நல்ல தயாரிப்பாளர், அவர் மனசு மாதிரி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்தில் திரு ஐஸ்வர்யா ராஜா அவர்கள் ஜெயிக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். இவர் என்னை கூட இந்த படத்துக்காக பேசும்போது வேற எதுவுமே நான் பேசலை, எதுவும் பேசலை நினைக்கிறேன். எதுவுமே பேசலை, சைலண்டாக சைலண்ட். ஏன்னா அவருக்கும் எனக்கும் இருக்கிற நட்பு வந்து சிவாவுக்கு தெரியும்.